Happy morning students. In today's class we are going to see the lesson Water The Elixir of Life remaining part. Okay. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அதை வந்து ஒரு அமிர்தம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எவ்வளவோ வந்து அந்த காலத்துலலாம் இல்லாத ஒரு விஷயம் அமிர்தம்னு சொல்லி அதை வந்து பெருசாக பேசுனாங்க. பட் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கக்கூடிய பிளெயின் வாட்டர் தான் ரியலான வந்து ஒரு அமிர்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது நமக்கு ரொம்ப கிடைக்கிது, நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக அதை வந்து நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறோம். அண்ட் அதில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் வந்து இருக்குது அந்த வாட்டரில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஈஜிப்ட் பற்றி சொல்கிறாங்க, நைல் ரிவர் பற்றி சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ வந்து இம்பார்ட்டண்ட் அந்த வாட்டர்னுடைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இன்னுமே நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிமார்க்கபிள் ஃபேக்ட்ஸ் அபவுட் வாட்டர் is its power to carry silt or finely divided soil in suspension. ஸோ முக்கியமான விஷயம் வந்து என்ன இந்த வாட்டரில் அப்படின்னா, அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ட்ராவல் ஆகும்போது, அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது வந்து நல்ல சில்ட் எடுத்துகிட்டு போகுது. வண்டல் மண் சொல்லக்கூடிய அந்த ஃபைன் சாண்ட் அதை வந்து கொண்டு போகுது. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக. This is the origin of the characteristic color of the water in rain-fed tanks. ஸோ அது வந்து என்னென்னா அந்த கேரக்டரிஸ்டிக் கலர் மீன்ஸ் அந்த பேசிக் கலர் வந்து தண்ணியினுடைய பேசிக் கலர் ரெயின்ஃபெட் டேங்க்ஸில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய தண்ணியினுடைய பேசிக் கலருடைய ஒரிஜின் வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் வந்து நம்ம இப்போ பாண்ட்ஸோ லேக்கோ அது வந்து பார்க்கும்போது தான் ரெயின்ஃபெட் டேங்க்ஸ்ன்னு சொன்னோம், லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் நம்ம. ஸோ அதனுடைய அந்த பேசிக் கலரு தான் வந்து வாட்டருடைய கலராக இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய லேண்டினுடைய கலர். This color varies with the nature of the earth in the catchment area and is most vivid immediately after a fresh inflow following rain. ஸோ இந்த கலர் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஏர்த்தினுடைய நேச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ கேட்ச்மெண்ட் ஏரியாங்கிறது வந்து என்ன அப்படின்னா, எதில் வந்து அந்த தண்ணி சேகரிக்கப்படுதோ அதுதான் கேட்ச்மெண்ட் ஏரியாங்கிறோம். அது வந்து குளமோ குட்டையோ இல்லை ஏரியோ எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அந்த ஏரியிலேயோ குளத்துலையோ அந்த நேச்சர், அந்த ஏர்த்தனுடைய நேச்சர், அந்த மண்ணினுடைய நேச்சர் வந்து எப்படி இருக்கோ, அந்த கலர் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த தண்ணியினுடைய கலரும் வந்து டிஃபர் ஆகுது. Swiftly flowing water can carry fairly large and heavy particles. ஸோ இந்த வேகமாக ஓடக்கூடிய தண்ணி வந்து என்ன ஆகுது அப்படின்னா பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் கூட அதனால் வந்து கேரி பண்ணிட்டு போக முடியும். The finest particles however remain floating within the liquid in spite of their greater density and are carried to great distances. ஸோ அதே சமயம் ஃபைனஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மீன்ஸ் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை கூட அந்த தண்ணி வந்து தண்ணியில் மிதந்துட்டு போகும். அண்டு அந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறதுனால கிரேட்டர் டென்சிட்டி மீன்ஸ் வால்யூம், அதாவது அதிகப்படியான ஃபைனஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து தண்ணியோடு சேர்ந்து போகுது. அண்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபைனஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது. Such particles are of course extremely small, but their number is also great and incredibly large amounts of solid matter can be transported in this way. ஸோ அந்த மாதிரியான ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அண்ட் அதனுடைய நம்பரும் வந்து நிறையா இருக்கும், அதாவது அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அளவு ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் இன்க்ரெடிப்லி லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் சாலிட் மேட்டர் கேன் பி டிரான்ஸ்போர்ட்டட் இன் திஸ் வே. ஸோ அதனால் நம்மளால் வந்து நம்ப முடியாத அளவுக்கு, இன்க்ரெடிப்லி மீன்ஸ் அன்பிலீவபிள், நம்ப முடியாத அளவுக்கு நிறைய அமௌண்ட் வந்து அது எங்கெல்லாம் அந்த வாட்டர் போகுதோ அது கூடவே சேர்ந்து இந்த ஃபைனஸ்ட் பார்ட்டிகல்ஸும் ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. When silt-laden water mixes with the salt water of the sea, there is rapid precipitation of the suspended matter. So the silt-laden water mixes with the salt water of the sea, there is rapid precipitation of the suspended matter. அதாவது அந்த silt-laden water means அந்த அடிச்சிட்டு வர தண்ணி இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த silt-laden அப்படிங்கிறது வந்து அந்த மண் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த தண்ணியும் மண்ணுமா வர்றது வந்து there is a rapid precipitation means ரொம்ப வேகமாக வந்து செட்டில் டவுன் ஆகிறது. ஸோ precipitation மீன்ஸ் நம்ம வந்து அந்த சாலிடாக இருந்து மாறக்கூடியது. இப்போ பார்த்திங்கன்னா மேகம் வந்து சாலிடாக இருக்குது, அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது அப்படின்னா மழையாக மாறுது. அதே மாதிரி தான் ஸ்னோ. ஸோ இது எல்லாமே வந்து precipitation சொல்கிறோம். ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா சஸ்பெண்டட் மேட்டர் மீன்ஸ் அது ஒரு செட்டில்டு
விஷயமா வந்து மாறுது. ஸோ அந்த மாதிரி தான் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வாட்டர் அடிச்சுட்டு வரக்கூடிய வாட்டர் வந்து ரிவர் வாட்டராக இருக்கலாம், இல்லை மேபி ஸ்ட்ரீம் வாட்டராக எதுவாக இருந்தாலும் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபைனலாக வந்து அந்த சீயோடு வரும்போது கலந்து செட்டில் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. This can be readily seen when one travels by steamer down a great river to the deep sea. ஸோ இதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், எப்படி வந்து நம்ம இதை கண்கூடாக பார்க்க முடியும் அப்படின்னா, சப்போஸ் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டீமரில் வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டீமரில் வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரிவரில் வந்து ட்ராவல் பண்ணுறோன்னா அந்த ரிவர் வழியாகவே வந்து அது எப்படி டீப் சீக்கு வந்து அடையுது அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டீமரில் வந்தோன்னா அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும், பார்க்க முடியும் கண்கூடா அப்படின்னு சொல்கிறாங்க. The color of the water changes successively from the muddy red or brown of silt through varying shades of yellow and green finally to the blue of the deep sea. ஸோ அந்த கலர், அந்த வாட்டருடைய கலர் வந்து அந்தந்த சாண்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுது, அந்த நேச்சர் ஆஃப் த எர்த்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஸோ சம்டைம்ஸ் அது வந்து மட்டி ரெட் மீன்ஸ் செம்மண் கலரில் இருக்கும், சில சமயம் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அந்த சில்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அண்ட் வேரிங் ஷேட்ஸ் ஆஃப் எல்லோ அண்ட் க்ரீன், சில தண்ணி பார்த்தோன்னா எல்லோ கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த கடலோடு போய் கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. That great tracts of land have been by silt thus deposited is evident on an examination of the soil in alluvial areas. ஸோ இந்த மாதிரி இந்த great tracts of land have been formed by silt. ஸோ இந்த அதாவது இந்த லேண்ட் வந்து இருக்கு இல்லையா, அந்த பெரிய லேண்டானது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சில்ட்டுனால தான், அந்த வண்டல் மண்ணால், அந்த வளமான மண்ணால் ஒரு பெரிய லேண்டே வந்து ஃபார்ம் ஆகுது. Thus deposit is evident on an examination of the soil in alluvial areas. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மண் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்பவே வளமாக இருக்கும். அதாவது alluvial areas, alluvial soil means விளைச்சலுக்கு வந்து ஏற்ற ஒரு நிலமாக வந்து இருக்கும். Such land consisting as it does of finely divided matter is usually very fertile. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மண்ணில் வந்து ஃபைன் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். அந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா கல்டிவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த மண்ணை வந்து மாற்றி வச்சுருக்கும். ஸோ அங்கே நீங்கள் வந்து என்ன விளைச்சல் வந்து பண்ணணும்னு நினச்சாலும் ரொம்ப செழிப்பாக வரும். ஃபர்டைல் மீன்ஸ் ரொம்ப செழிப்பாக வந்து வரும். ஸோ அதுதான் வந்து அந்த alluvial சாயிலுடைய ப்ளஸ்ஸாக. The flow of water has undoubtedly played a great part and a beneficent one in the geological processes by which the soil on the earth's surface has been formed from the rocks of its crust. ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டருங்கிறது, அதாவது அந்த ஓடி வரக்கூடிய தண்ணி, அந்த அடிச்சுட்டு வரக்கூடிய தண்ணி தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுது. அது என்ன அப்படின்னா அந்த க்ரஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஏர்த்தனுடைய அவுட்டர் மோஸ்ட் லேயரில், அதாவது பூமி மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் லேயர், அவுட்டர் மோஸ்ட் லேயர், மேல் பகுதின்னு சொல்கிறோம். அந்த மேல் பகுதியை தான் க்ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த க்ரஸ்ட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த க்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய சாயிலில் வந்து தண்ணி தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறாங்க. ஸோ அது எங்கேருந்தெல்லாம் வருதோ, எங்கேருந்தெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கோ, அது வந்து என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா வரும்போது அந்த மண்ணை கொண்டு வந்து சாயிலில் ஃபுல்லாக க்ரஸ்ட்டில் அந்த தண்ணி தான் உண்டு பண்ணியிருக்கு. The same agency, however, under appropriate conditions can also a destructive part and wash away the soil, which is the foundation of all agriculture, and if allowed to proceed unchecked can have the most disastrous effect of the life of the country. So the same agency, however, under appropriate conditions can also play a destructive part and wash away the soil, which is the foundation of all agriculture. ஸோ இந்த நம்ம வாட்டருங்கிறது தான் வந்து ஒரு பெரிய சோர்ஸ் சொல்லிகிட்ருக்கோம் எல்லாத்துக்குமே, சாயிலுக்கு கூட. ஸோ அதே வந்து ஒரு அந்த கண்டிஷன்ஸ் வந்து சரியாக இல்லை, ஒரு நல்ல கண்டிஷன்ஸில் வந்து அந்த வாட்டர் வந்து இல்லை அப்படின்னா அதுவே ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பார்ட்டாக கூட உண்டு பண்ணலாம். அதாவது அழிவை கூட அது வந்து ஏற்படுத்தக்கூடிய நிலைமை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ தண்ணியே வெள்ளம்லாம் வந்ததுன்னா நமக்கு அந்த சாயிலையே அடிச்சுட்டு போயிடும். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு வந்து நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா சாயில் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அந்த வாட்டர்னுடைய லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா டிசாஸ்ட்ரஸ் எஃபெக்ட் மீன்ஸ் அந்த அழிவு தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து கண்ட்ரிக்கு உண்டு பண்ணிடும். The problem of soil erosion is one of the serious import in various countries and especially in many parts of India.
ஸோ முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா சாயில் எரோஷன். முக்கியமான ப்ராப்ளம் வந்து என்ன, சாயில் எரோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாயில் எரோஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மண் அரிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நான் சொன்ன மாதிரி ஃப்ளட்டெல்லாம் வருது, வெள்ளம்லாம் வருது, நல்லா மழை பெய்யும் போது நிறைய வெள்ளம் வந்து வருது அப்படின்னா அந்த தண்ணியோடு சேர்ந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, வெள்ளம்ன்றது தண்ணி அடிச்சிட்டு வர்றது, அப்போ தண்ணியோடு சேர்ந்து அந்த மண்ணும் போயிடும். ஸோ அதான் வந்து சாயில் எரோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நிறைய கண்ட்ரீஸில் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் முக்கியமாக வந்து இந்தியாவில் நிறைய இடங்கள்ல இந்த சாயில் எரோஷன் ப்ராப்ளம் வந்து இருக்குது. The conditions under which it occurs and the measures by which it can be checked are deserving of the closest study. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் எதனால் வந்து இப்படி வருது அப்படிங்கிறதும், அதனுடைய ஸ்டெப்ஸ், அதை தடுக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸு, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் அதுக்கான ஸ்டடீஸ் வந்து போயிட்டு இருக்குது. Soil erosion occurs in successive steps, the earliest of which may easily pass unnoticed. ஸோ சாயில் எரோஷன் வந்து சக்ஸஸிவ் ஸ்டெப்ஸ் மீன்ஸ் அதாவது அடுத்தடுத்த வரிசையான ஒரு ஸ்டெப்ஸில் தான் நடந்துகிட்ருக்குது, சடனாக வந்துடுறது இல்லை. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி தான் சாயில் எரோஷன் வருது, அந்த மண்ணரிப்புங்கிறது வந்து வருது. ஆனால் அந்த ஈஸியாக வந்து அதை வந்து கண்டுபிடிக்க முடியறதில்ல. அதனுடைய ஏர்லியஸ்ட் ஸ்டேஜை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் நோட்டீஸ் பண்ணுறது கிடையாது யாரும். The later stages, the cutting up and washing away of the earth, is only too painfully apparent in the formation of deep gullies and ravines which make all agriculture impossible. ஸோ லேட்டர் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் அந்த ஏர்லி ஸ்டேஜஸ் நம்ம கவனிக்காமல் விட்டுடுறோம். அதுக்கப்புறம் பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா, cutting up and washing away of the earth is only too painfully apparent in the formation of deep gullies and ravines. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த தண்ணி வந்து சேகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நம்ம வந்து கல்லீஸ் அண்ட் ராவைன்ஸ் வந்து உண்டு பண்ணுறோம், அதை வந்து உருவாக்குறோம். ஸோ கல்லீஸ்னால் ட்ரைனேஜ் பாத் ஆஃப்டர் அ ப்ரொலாங்டு ரெயின், அதாவது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாக்கடை பாதை மாதிரி உண்டு பண்ணுறது. ரொம்ப நேரம் மழை பெஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் போகிறதுக்காக ஒரு சாக்கடையை வந்து உண்டு பண்ணுறது, அந்த தண்ணி வந்து வெளியில் போகணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி ராவைன்கிறதும் என்னென்னா சேம் தான், டீப் நேரோ காஜ், அதுவும் வந்து ஒரு வழி, ஒரு ஆழமான ஒரு வழி. ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, அக்ரிகல்ச்சர் முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து போயிடுது. ஸோ எங்கே பார்த்தாலும் இந்த மழை தண்ணியை வந்து நம்ம போக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பள்ளம் அந்த மாதிரி தோண்டி வைக்கிறது அக்ரிகல்ச்சருக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. Sudden burst of excessively heavy rain resulting in a large run and surplus water are the principal factors in causing soil erosion. So sudden burst of excessively heavy rain means திடீர்னு வந்து ரொம்ப ஹெவியான மழை பெய்கிறது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய தண்ணி வந்து போகிறதுக்கு அது வந்து ஒரு வழியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகும்போது தான் நமக்கு சாயில் எரோஷன் வந்து உண்டாகுது. Contributory causes are the slope of the land, removal of the natural protective coat of vegetation, the existence of ruts along with the river can flow with rapidly gathering momentum and the absence of any checks of such flow. ஸோ கான்ட்ரிபியூட்டரி காசஸ் மீன்ஸ் இதில் வந்து இன்னும் சில காரணங்கள் வந்து என்ன இருக்குது, அந்த மாதிரி ஒரு சாயில் எரோஷன் வர்றதுக்கு, அக்ரிகல்ச்சர் பாதிக்கிறதுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது வந்து ஸ்லோப் ஆஃப் லேண்ட் மீன்ஸ் அதாவது வந்து மண் சரிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி லேண்டினுடைய அமைப்பு அந்த மாதிரி இருக்கிறது. தென் ரிமூவல் ஆஃப் த நேச்சுரல் ப்ரொடெக்டிவ் கோட் ஆஃப் வெஜிடேஷன் மீன்ஸ் ஃபாரஸ்ட், மரங்களை வந்து அழிக்கிறது. The existence of ruts along which the water can flow with rapidly gathering momentum and the absence of any checks of such flow. ஸோ இந்த ரட்ஸுங்கிறது வந்து என்னென்னா, நம்ம வந்து இப்போ இந்த பிக்சரில் பார்த்தோன்னா தெரியும், மேலேருந்து செகண்ட் பிக்சரில், அதாவது யூஸ்வலாக நம்மளே பார்த்துருப்போம் ரோட்லெல்லாம் வந்து டயரெல்லாம் போச்சுன்னா, அதாவது மழை பெஞ்சிருக்கும் போது ஏதோ ஒரு டயர் ட்ராவல், அந்த வண்டியினுடைய டயர் வந்து பட்டு அதில் அது மேலே ஏறி அதுவே வந்து ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ரட்ஸுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரட்ஸ் வந்து என்ன ஆகும்னா, அது மேலே போக 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 அதுவே ஒரு வழி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த வழியாக என்ன ஆகும் அப்படின்னா, வாட்டர், அந்த மழையெல்லாம் பெய்யும்போது அது ஒரு வழி மாதிரி உண்டாகி தண்ணி வந்து அது வழியாக போகிறது. ஸோ அதை தான் வந்து நம்ம ரட்ஸுன்னு சொல்கிறோம். ஸோ இதுவுமே ஒரு ரீசன் தான். Incredibly large quantities of precious soil can be wasted away in such conditions exist, as it too often the case. ஸோ
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் நிறையா ப்ரெஷியஸ் ஆயில் வந்து வேஸ்ட் ஆகுது. அதை வந்து நம்ம இழக்கிறோம், மண்ணை வந்து நம்ம இழக்கிறோம். ஸோ அந்த மாதிரி மண்ணை வந்து இழக்கும்போது அதை தான் வந்து நம்ம சாயில் எரோஷன்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் ஓவர் ஆயிடுச்சுமா. மீதி இருக்கக்கூடிய லெசனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.